வேட்பாளர்களை திரு விஜய் அவர்கள் நேரடியாக தாவேக்காவுடைய தலைவர் ஒன் ஆன் ஒன் அப்படி உட்கார்ந்து பேசி தேர்வு செய்கிறாரா, இல்லை எப்படி நடக்குது அந்த பணிகள் தாவேக்காவுக்குள்ள? வேட்பாளர்கள் தேர்தல் மேலாண்மை பொதுக்குழுன்னு ஒரு இருக்கு. அவர்களுக்கு அவர்களுடைய நிர்வாகத்தின் பேரில் தேர்வு செய்யப்படக்கூடிய வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு கடைசியில் தலைவர் தளபதி அவர்களுடைய முன்னிலையில் தான் உட்காடுறாங்க. அவங்கள தான் ஒரு நேர்காணல் பண்ணுறார். இறுதியாக வந்து தேர்வு செய்கிறது திரு விஜய் அவர்கள் தான். ஓகே ஓகே. இப்போ சமீபத்தில் மும்பை இந்த சிபிஐக்கு போயிட்டு வந்தார். அப்புறம் மும்பைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அட்லி அவர்களுடைய எல்லா நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தார். ஒரு தேர்தல் சமயத்தில் இங்கே கட்சி தலைவர்கள்லாம் வேகமாக இந்த பணிகளில் இருக்கிறப்ப தனிப்பட்ட விஷயங்களிலே கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது தாவேக்காவுடைய வளர்ச்சியை பாதிக்காது. சிபிஐ விசாரணைக்கு போகிறதும் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைப்பாளராக போயிட்டு வரதும் ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு சீமந்தத்துக்கோ போகிறதும் வந்து எந்த விதத்தில் கட்சியை பாதிச்சிடுச்சுன்னு கேட்குறேன். இல்லை, இங்கே பணிகள் தேர்தல் இருக்கிறப்ப இங்கே நீங்கள் கட்சி பணியாளர்களை கட்சி தொண்டர்களை ஊக்குவிச்சு அவங்களுக்கு சில விஷயங்களை செய்யணும் இல்லையா, அவங்கள உத்வேகப்படுத்தணும்ல. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு இருக்கிறது பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே தொண்டர்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படுத்தாதான்? என்ன தொய்வு ஏற்படுத்திடுச்சு? தேர்தல் வேலைகள் எல்லாத்தையுமே கண்ணும் கருத்துமாக உட்காந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தொண்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கழக செயலாளர்கள் அத்தனையுமே இன்னைக்கு பம்பரமாக சொல்லிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பகுதிகளிலுமே 234 தொகுதிகளிலும் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேட்பாளர்கள் தேர்வு பட்டியல் தயாராகிக்கிட்டு இருக்குது. வேட்பாளர் லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க. முக்கியமான நிர்வாகிகளை வந்து தலைவர் தளபதி அவர்கள் வந்து சந்திக்கிறாரு. சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. தேர்தல் இது என்ன தயாராக இல்லைன்னு நினைக்கிறீங்க? 2 நாளாக தொடர்ச்சியாக இதுக்கு பிரஸ்டீஜ் பாலியனுக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு. அங்கே நடக்கக்கூடிய தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிறாரு. அப்போ கட்சி வேலைகளை பார்க்கலன்னு எதை வச்சு சொல்ல முடியும்? ஓகே, இல்லை பார்க்கலன்னு சொல்லலை, அந்த தொய்வு ஏற்படாதா அப்படின்னு தான் கேட்டேன். அவனை விட அதிகமான உத்வேகம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறேன்.